படம் நல்லா வந்திருக்குன்னா ஆக்சுவலாக வந்து எல்லாருமே புதுமுகம் தான், எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இப்போவும் அந்த ஜாதி இருக்குன்றத வந்து ரொம்பவே நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. லவ் இருக்கு, காமெடி இருக்கு, எல்லாமே லாஸ்ட் சீன் வரைக்குமே நல்லா போயிட்டு இருக்கு. படம் வந்து தரமான சம்பவம் ப்ரோ. எவ்வளோ மூவிஸ் வந்தாலும் இந்த மாதிரி மூவிஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பீப்புள்ஸ்க்கு வந்து தேவைப்படுது. ஒரு அவேர்னஸ் இது கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இதுவும் கண்டிப்பாக வரணும், நல்ல சக்ஸஸ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ரிவ்யூ ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரொடியூசர் வந்து சொன்னார் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னாரு. நான் ஃப்ளான்னு ஒன்றே தான் சொல்லுவேன், கடைசியில் ரொம்ப அளவச்சிட்டாரு. நிறைய எமோஷனான சீன்ஸ் கொடுத்து புது கேரக்டர்ஸ் யாருமே புது ஆர்டிஸ்ட் பண்ண மாதிரி எதுவுமே இல்லாமல் அவ்வளோ கிளியராக வந்து ஒரு நீட்டாக வந்து மூவி வந்து எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு பர்சனலாக. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அவுட் சைடில் ஒரு ரியல் டைம் ஸ்டோரி மாதிரி கொண்டு போயிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கேஸ்ட்டை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணது பீப்புள் கண்டிப்பாக இதை ஒரு அவேர்னஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாக போனாலும் செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஸ்டோரி லைன் சூப்பராக போச்சு. இந்த ஜென்ரேஷன்லேயும் சரி அப்போ ரொம்ப இருந்துச்சு, இப்போவும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் இருக்குன்றத நிறைய காமிச்சிருக்காங்க இதில். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியராக தெரியும், பரவாயில்லப்பா இப்படியும் இருக்காங்க, பட் இதெல்லாம் மாறணும் அப்படின்னு நினச்சி இதை தப்பாக நினைக்கிறவங்க, இதை மாற்றணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க, நல்லா ரீச் ஆகும். ஆமாம், இது வந்துட்டு ரீசெண்டாக கூட நிறைய நியூஸ் இப்போ கூட பள்ளிக்கரணை அதான் வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்க, அங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது இன்னும் நடக்குதுன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நாடும் நல்லா இருக்கும். ஃபேமிலி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான், எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. பிகாஸ் வந்து இந்த ஜாதி பற்றின கொடுமைகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோ அவேர்னஸ் கொடுத்தாலும் நடந்துக்குது. இதை பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 1-2% திருந்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் மூவி அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நல்ல ஆக்சுவலாக இதை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி வேணும். அண்ட் வந்து ஏன்னா இது மாதிரி விஷயங்களை வந்து இந்த சொசைட்டி வந்து ஏற்றுக்காது, என்ன இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்டர்டைனிங் அப்படின்னா வந்து அது மாதிரி இவங்க எடுத்துகிட்டு போகல, இவங்க என்ன எடுத்து சொல்ல வராங்களோ அதை மட்டுமே படத்தில் காமிச்சாங்க. ஃபுல்லாகவே வந்து கேஸ்ட்னா என்ன, கேஸ்டால வந்து என்ன பிரச்சனை வரும்ன்றதை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அவங்களுடைய மனசுல இருக்கிறத வெளில சொல்லியிருக்காங்க. அந்த எல்லாத்தையும் நடக்கிறது தான், நம்ம வந்து அதை பக்கத்தில் பேசிப்போம், இவங்க வந்து அதை ஸ்க்ரீன்ல காமிக்கிறாங்க. ஸோ இதனால நிறைய பேர் ஆமா இது நம்ம லைஃப்ல நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா எதுலையுமே வந்து ஒரு அந்த ஃபிளாஸ் எதுவுமே இல்லாத மாதிரி கிளியர் கட்டா இருக்கு, பக்கவா இருக்கு. கண்டிப்பா சஜஸ்ட் பண்றதுன்னா அவேர்னஸ்க்காக மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுவேன். மெயின் அவேர்னஸ், ஜாதி கொடுமைகளை தவிர்க்கிறதுக்காகவும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரதுக்காக மட்டுமே இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக வந்து முடிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ அடி வாங்கியும் வந்து திருந்தாத அந்த ஜாதி மக்கள்கள் வந்து காட்டியிருந்தாங்க. அது நிதர்சனமாக நடக்கக்கூடிய ஒரு உண்மைதான். அது வந்து அதை தெளிவாக காட்டியிருக்காங்க. நியூ டீம் வித் நியூ ஸ்கிரிப்ட் அப்படின்றது இல்லாமல் நம்ம சோஷியல் காஸ்ட்காக பண்ணாமல் ஒரு படம் மாதிரி அங்கங்கே ஒரு நல்ல குட் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு கிளைமேக்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஆக்சுவலாக அதுதான் ப்ரோ. என்னன்னா இது அவங்களோட புரிதல் வந்து இருக்கு. கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல மேபி நம்ம சென்னையில அந்த மாதிரி இடத்துல இருக்கன்னு நம்ம நினைக்கிறோம், பட் ஸ்டில் இருந்துட்டே தான் இருக்கு. அது வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு நம்ம அதை பார்த்து எப்படி அப்படின்றத புரிஞ்சு பண்ற மாதிரி. ரசிசீன்னா அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கருத்து நான் இப்போ சொன்னேன்னா வந்து அது நல்லா இருக்குமான்னு தெரியல, அதை நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த கருத்து வந்து திணிக்கிற மாதிரி இல்லாம அதை எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லாவே. ப்ளஸ் வந்து ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப அங்கங்கன்னு போகாம பிளாட் என்னவோ அந்த பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணியிருக்காங்க. சூப்பரா அவுட் சைட்ல நிறைய பேர் இது சேம் ரியல் டைம்ல கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவுட் சைடு வந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு மேபி கேஸ்ட் வச்சுட்டு சேர முடியாம இருக்கலாம், மேபி அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இன்னொரு ஆப்போசிட் பர்சனுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ இது மேபி கனெக்ட் ஆகும் ரியல் லைஃப்ல நினைக்கிறேன். எண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்னு ஒரு கதைக்களங்களை நாங்க கேட்கிற போது நிறைய கதைகள் கேட்டோம். டைரக்டர் பிளிசோ அவர்கள் 2-3 கதைகளை சொன்னாரு. இந்த மாதிரி அணு உலை கதைகள், அப்புறம் வந்து பல கதைகள் 2-3 கதைகள் சொன்னாரு. அந்த கதைகள்லாம் சொன்னா அதெல்லாம் அந்த அளவு ஜெயிக்குமா, இல்ல வெறும் காதல் கதையும் சொன்னா ஜெயிக்குமா அப்படின்னு நாங்க யோசிச்சு பார்த்தோம். அதுல வந்து எனக்கு ஒரு ஆசை என்னன்னா,
ஒரு நம்ம ஒரு கதை பண்றோம்னா அது சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜா, சொசைட்டிக்கு ஒரு சொசைட்டி நம்ம என்ன ஒன்று சொல்லணும்ல, நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் எல்லாமே இந்த சமுதாயத்துக்கு என்ன ஒன்று சொல்லணும்ல, அந்த மாதிரியான கதைகளை நீங்க தேர்வு செஞ்சு எடுத்துட்டு வாங்க பிளிஸோ அப்படின்னு சொன்னோம். அப்புறம் பிளிஸோ அண்ட் கவி தினேஷ்குமார் அவர்கள் 2 பேரும் வந்து உட்காந்து ஒரு பட்ஜெட் சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரியான கதைகள் இன்னைக்கு சமுதாயத்துல இன்னைக்கு மக்கள் சந்திச்சிட்டு இருக்க ஒரு காதலர்கள், குறிப்பா இளைஞர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு படமா பண்ணலாம்னா அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு காதல் இருக்கு. ஒரு காதலர்கள் திருமணத்துக்கு பிறகு அவர் குடும்பத்தாலும் சமுதாயத்தாலும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு காதல் இந்த மையப்புள்ளியில இருந்து புறப்பட்டு போற மாதிரி இருக்கும். இந்த படம் நீங்க பார்க்கும்போது ஒரு ஆஃப் வேல தான் புறப்பட்டு போகும், பெயினிங்ல ரொம்ப எல்லாம் போகாம ஆஃப் வேல புறப்பட்டு போகும். பட் அந்த மாதிரி கேட்கின்ற போது கதை கேட்கிற போது ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி ஓகே, இந்த கதையை எடுத்து பண்ணலாம், நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுங்க, நல்லா டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை தேர்வு செஞ்சேன். இதுல வந்து நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது அதெல்லாம் அந்த experience எப்படி sir? இல்ல இந்த படத்துல ஒரு பை ஆக்சிடென்ட்ல தான் வில்லனா நாங்க பண்ணது. ஆனா ஆக்சுவலா நாங்க வேற ஒருத்தர் பிளான் பண்ணோம். ஹீரோவும் கூட ஆக்சுவலா நாங்க வேற ஒருத்தர் தான் பிளான் பண்ணோம். அது இவங்களுக்கே கூட தெரியாது. இவங்களுக்கே ஒரு காட் கிஃப்ட் வந்து இவங்களுக்கே அது தெரியாது. நாங்க யார கமிட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அவங்க லாஸ்ட் மூமெண்ட்ல எங்களால முடியாதுங்க. அப்போ நாங்க தேடும் பொழுதுதான் இவங்க 2 பேரும் ஸ்டோரியில கிடைச்சாங்க. ஆனா இவங்களுக்கு பை லக் தான் இது. இவங்களை நாங்க தேர்வு செய்யல. ஆனா இவங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பிளான் இல்லை. அப்புறம் இவர் தான் சொன்னார், ஆனா இந்த கேரக்டருக்கு இந்த ஃபேஸ்க்கு உங்களுடைய இது நல்லா இருக்கும், அந்த மாதிரி நல்லா டிசைனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி முயற்சி பண்ணி பார்ப்போமே, முயற்சி தானே எல்லாத்துக்கும் காரணம், சரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது முயற்சி பண்ண அந்த என்ன ஹீரோவா என்ன வந்து வில்லனா ஆக்குன, என்னை ஒரு நடிகனா ஆக்குன அந்த பெருமை வந்து இந்த பிளிஸோவுக்கும் அந்த கவி தினேஷ்குமாருக்கு தான் சேரும். அவர்கள் தான் அந்த ஊக்கம் கொடுத்தாங்க. முதல்ல எனக்கு முன்ன பண்ண அனுபவம் எல்லாமே இதுல எதுவுமே இல்லை. ஆர்டிஸ்டுங்க அரவிந்துக்கும் அண்ட் நித்யா, புவனேஸ்வரி இவங்களுக்கெல்லாம் நாடகத்துல நிறைய அனுபவங்கள், ஷூட்டிங் முன்னாடி லைட்டிங் முன்னாடி நின்ற அனுபவங்கள் நிறைய இருக்கு. பட் எனக்கு இந்த அனுபவம் ஃபர்ஸ்ட் அனுபவம். ஆனா அதையும் நல்ல பக்காவா நல்ல ஸ்கிரிப்ட் பிரகாரம் அழகா பண்ணிருக்காங்க. படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். எப்பவுமே லைஃப்ல வந்து ஏஜை விட நடக்கிற விஷயங்கள் வச்சுதான் நம்ம ரொம்ப மெச்சூர்ட் ஆகும் இல்லையா. ஸோ எனக்கு வந்து டே பை டே அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால இந்த படத்துல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். எப்படி நடிக்கணும், எந்த இடத்துல எப்படி பேசணும், ஒரு டைலாக் எப்படி வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பேஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதும் எனக்கு இந்த படத்துல இருந்து தான் கத்துக்கிட்டேன். பிகாஸ் நார்மலாவே ரொம்ப பேஷன்ஸான ஒரு கேர்ள் கிடையாது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் தான் நான் நிறைய கத்துக்கிட்டு அதையும் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி படத்துல ஒர்க் பண்ண என்னோட டைரக்டர்ஸ் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், என் கோ ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லார் கூடயுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு புது புது ஃபேமிலி கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதை பத்தி சொல்லணும்னா பேசிக்கா எல்லாருமே இது எடுக்கிற கதை தான் இல்லையா. ஸோ நானுமே அப்படிதான் யோசிச்சேன். பட் ஆனா அந்த இம்பாக்ட் வந்து நம்ம எவ்வளவு வாட்டி கொடுத்தாலும் அது அகைன் இன்னைக்கு கூட நேத்து கூட நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இந்த படம் எடுக்கிறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்துல நான் ஹீரோயினா நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிளஸ்ஸஸ் சாருக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அவங்க சந்தியாக்கு புவனேஸ்வரி தான் கரெக்டா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். யூடியூபரா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நான் ஒரு படத்துல ஹீரோயினா நடிக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வருவேன், இவ்வளோ மீடியா ட்ரை பண்ணி இவ்வளோ ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு ஒரு படத்துக்கு லீடாக பண்ணுவேன் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் ஸ்டார்டிங்கில் நான் இந்த டீமோட மிங்கிள் ஆகும்போது எதுவுமே ஃபர்ஸ்டே நம்ம டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்துட்டு இந்த டீம் மூலமா நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்டார்டிங்கில் படம் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுது. அந்த டைம்ல இவங்க படம் பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்க, நம்ம வேற இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் ஸ்டே பண்ணி இருக்கோமே, நம்ம டேஸ் வந்து வேஸ்ட் ஆகுதோ அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதை ஃபுல்ஃபில்லாக பண்ணணும். ஸோ அப்படி நாங்கள் ஃபுல்ஃபில்லாக பண்ணதுனால தான் இப்போ இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து நிற்கிறோம். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஸ்டோரி. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். படம் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும். பேசிக்காக இதில் என்ன நாங்கள் சொல்ல வரோம்னாக்க கேஸ்ட். ஸோ கேஸ்ட்ன்ற ஒரு விஷயம் இப்போ எல்லாருக்கிட்டையும் இந்த ஜென்ரேஷன்ல கூட எல்லாருக்கிட்டையும் இருக்க ஒரு விஷயம் தான். வெளியில பார்க்க நார்மலா இருப்பாங்க, பட் ஆனால் உள்ளுக்குள்ள அந்த கேஸ்ட்ன்ற ஒரு விஷயம் உள்ள ஆழமா பதிஞ்சிருக்கும். அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இப்போ நம்ம
ஸ்கூல்ல கூட ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லி கொடுக்குற அந்த ஸ்கூல்ல கூட நீ ஜாதி சான்றிதழ் வாங்கிட்டு வந்தாதான் நான் உன்னை உள்ள விடுவேன் அப்படின்ற நிலைமை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த சுச்சுவேஷனை நானும் அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் அங்கிருந்து நிகழணும். அண்ட் இந்த படம் மூலயமா நாங்க ஒரு காதல் மூலயமா ஜாதிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு இனிமே இருக்கக்கூடாது அப்படின்றத நாங்க படம் மூலியமா சொல்லியிருக்கோம். ஸோ இந்த படங்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும். இது சின்ன படமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு படம் வருதுன்னும் போது அந்த படத்தை நம்ம பார்த்தா மட்டும்தான் அது தெரியும். ஸோ இந்த படத்தை நீங்க பாருங்க. கம்மிங் December 27th ரிலீஸ் ஆகுது. மக்களாக இவங்களோட ஆதரவு புதுசா வர எங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா புதுசா வரவங்களுக்கு ஆதரவுன்றது ரொம்ப கிடைக்கிறதே கஷ்டம். அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தே கிடைக்காத ஒரு விஷயம். அந்த சப்போர்ட்ன்றது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தே மோஸ்டா கிடைக்காத ஒரு விஷயம். நம்ம தேர்ட் பர்சன்டா உங்க பீப்புள்ஸ் கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ வந்து படம் பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் புவனா. ஏன்னா இந்த படம் எனக்கு ரெஃபர் பண்ணது புவனா. இவங்க கூட நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் மூவில ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒரு நல்ல இன்டென்ஷன். யாருமே இப்போ பெருசா ரெஃபர் பண்ண மாட்டாங்க. அது ஒரு காம்படிஷனா பார்ப்பாங்க, எதுக்கு ரெஃபர் பண்ணிடணும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு நல்ல மனசோட இந்த ப்ராஜெக்ட்க்கு ரெஃபர் பண்ணிவிட்டாங்க. மைட் இந்த படம் எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் புவனா. அண்ட் செகண்ட்லி ப்ரொடியூசர் சார், எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாம எதுவுமே இல்லாம ஏன்னா அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நான் எவ்வளவு ஃபேஸ் பண்றேன் எனக்கு நல்லாவே தெரியும். எவ்ரிடே நான் ஒரு 10 ஆஃபீஸ் ஏறி இருந்தேன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட்னால நைட் ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்றேன். அது எவ்வளவு டிப்ரெஷன் ஆக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல பேசினா நான் எங்க பேச போறேன் எனக்கு தெரியல. அதனால நான் இங்க சொல்லிக்கிறேன், எல்லா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கும் ஃப்ரெஷர்ஸ்க்குமே தாஸ் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐ விஷ் தேம். ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த படத்துல கேஸ்ட் பண்ணதுக்கு. தேர்ட்லி டைரக்டர் பிளெஸ்ஸு அண்ட் கவி சார். யூஸ்வலி நாங்களாம் ஒரே ஏஜ்னால கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆகும் படத்துல. அது எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி எங்களை எல்லாருமே கேங்கா சேர்த்து ஒரு கன்வின்ஸ் பண்ணி இந்த கேரக்டர் 100% கொடுக்க வச்சாங்க. இதுல நான் வந்து கீர்த்தி கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பேன். ஆடியன்ஸ் ரிவ்யூஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகே, நான் இந்த படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்கேன். அண்ட் ரியல் லைஃப்ல பாத்தீங்களாலுமே நான் கீர்த்தி மாதிரி ஒரு கேரக்டர் தான். நானுமே இந்த கேஸ்ட் பாதிக்கப்பட்டிருக்கேன். பிகாஸ் நான் வந்து பெங்களூர், சென்னை வரும்போதுதான் தெரியுது இங்க எவ்வளவு கேஸ்ட் பாக்குறாங்க. ஸ்டில் ஸ்கூல் பெங்களூர்ல எனக்கு அது கேஸ்ட், எனக்கு மேல் ஜாதி கீழ் ஜாதினா என்னன்னு தெரியாம இருந்த பொண்ணு. சொசைட்டிக்கு தேவையான ஒரு படம். கண்டிப்பா பேரண்ட்ஸோட வந்து பாருங்க. இந்த ஜென்ரேஷன் எல்லாமே ஓகே சில் தான். பட் பேரண்ட்ஸ்னால ஜாதி திணிக்கப்படுறாங்க. அது ரொம்ப ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது சொசைட்டி மேல. எவ்ரி இண்டிவிஜுவல் அதனால பாதிக்கப்படுறாங்க. அதை நானுமே பாதிக்கப்படுற ஒரு கேஸ்ட்னாலுமே. ஏன்னா எனக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது. அவங்க சர்டின் குரூப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் அவங்க சான்ஸ் தராங்க. இதெல்லாம் ரொம்ப ராங்கா இருக்கு. இதெல்லாம் யார் கேட்க போறாங்க எனக்கு தெரியல. மைட் பி மீடியா பீப்புள், நீங்க தான் ரொம்ப பவர்ஃபுல் ஆனவங்க. ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேச போறதுல. சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் செக்டர் மீடியா பீப்புள் தான் ஆடியன்ஸை ரீச் பண்றீங்க. நீங்க ஒரு ஸ்ட்ராங்கா இதெல்லாம் எடுத்துட்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சோ மச். என்டையர் க்ரூக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விருப்பப்படுறேன். வெரி கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ண வச்சுங்க இந்த ஷூட்ல. அதுக்காகவுமே